வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். சான்றோர் பெருமக்களே, எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவருளையும் வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை துவக்குவோம். இன்று மனிதனிடம் அறிவு மிகவும் சிறப்பாக வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அறிவின் வேகம் இன்று மனிதருக்கு மிகவும் அதிகரித்து உள்ளது. பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த உலகில் ஓரறி தாவரம் முதல் ஆறறி மனிதன் வரை வந்தாச்சு. இனி 7வது அறிவு என்ற ஒரு ஜீவ இனம் தோன்றுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது, நமது அருட்தந்தை அவர்களும் இன்னும் மற்ற விஞ்ஞானிகளும் கூறியது என்னவென்று பார்க்கும்போது, இனி 7வது அறிவு என்ற ஒரு பிறவி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இனி வரும் காலத்தில் மனிதனுடைய அறிவு, மூளையினுடைய செயல்பாடு அதிகரிக்கும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய குழந்தைகள் எவ்வளவு மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அறிவதனின் வேகம் இன்று மனிதருக்கு அதிகரித்து இருந்தபோதும் பெரும்பகுதியான மக்கள் அந்த அறிவை அன்றாட தேவை தீர்க்கும் அவசியத்தில் செலுத்துகின்றார்கள். அத்தகைய உயர்ந்த அறிவை மாதிரி சொல்லுவாங்க, மனிதன் தன்னுடைய உடல் கருவிகளுக்கு உப கருவிகளை நாம் உற்பத்தி செய்து கொண்டே போகின்றோம். அன்றாட தேவை தீர்க்கும் அவசியத்தில் செலுத்துகின்றார். அதனால் நிறைய பொருட்கள் தேவை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. பொருட்கள் அதிகரித்துக் கொண்டே போய்க்கொண்டிருக்கிறது. மற்றும் பல்லோர் அந்த அறிவதனை செல்வத்தை அதிகரிக்கும் ஆசையாக மாற்றிவிடுகின்றனர். இன்னும் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது, இந்த அறிவை கொண்டு எவ்வாறு நாம் அந்த செல்வத்தை இன்னும் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்க முடியும் என்ற ஒரு பேராசையாக மாற்றிவிடுகின்றனர். ஆனால் அறிவறிந்தோர் எண்ணம் மட்டும், யார் அந்த அறிவை கொண்டு அறிவை அறிந்தார்களோ அத்தகைய உயர்ந்தோர்கள், அத்தகைய மகான்கள், ஞானிகள், அந்த சிந்தனையாளர்கள், அறிவறிந்தோர் எண்ணம் மட்டும் உலகோர் வாழ்வில் அன்பு, இன்பம், அமைதி தர இயங்கி நிற்கும். அந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அந்த அறிவின் போக்கு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இந்த உலக மக்கள் அன்புடன் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நிலையில் அந்த அறிவானது எப்பொழுதும் இரவும் பகலும் அல்லும் பகலும் இயங்கி நிற்கும் என்று அறிவின் தற்கால போக்கு என்கின்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் அற்புதமான இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி, மேலும் அறிவை பற்றி சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். உண்மை அறிவே மிகும் என்கின்ற தலைப்பில் ஐயா அவர்களை சிந்தனை வழங்குவதற்கு அன்போடு அழைப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா அவர்கள் எம்ஏ யோகா பட்டம் பெற்றுள்ளார்கள். யோகாவில் பிஜிடி பட்டம் பெற்று அவர்களது 33வது வயதில், அதாவது 1978ஆம் ஆண்டு அருட்தந்தை அவர்களை குருவாக அடைந்து சுவாமியிடமே முழுமையாக மனவளக்கலை பயிற்சியை முழுமையாக கற்று அந்த இறைநிலை என்பது என்ன என்ற ஒரு தெளிவில் வாழ்ந்து வரக்கூடியவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். விசன் கல்வி பிரிவில் இணை இயக்குநராக சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையில் தணிக்கை அதிகாரியாக பணியாற்றி கடந்த 2002ஆம் ஆண்டில் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்றுள்ளார்கள். இலவச உடல் மனநல வாழ்வியல் ஆலோசகராக இருக்கின்றார்கள். தற்பொழுது முழு நேர சேவையாக இந்த மனவள கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு சேவையை செய்து வருகின்றார்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த மனவளக்கலையை பரப்புவதில் மிகவும் ஆர்வத்தோடு தொண்டு புரிந்து வரும் நமது முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்களை நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனை உரையை தொடங்குகின்றோம். இன்று இந்த இணையவழி இணைப்புல உண்மை அறிவே மிகும் என்னும் தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனைகளை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க முற்படுகிறேன். இப்போ ஐயா அவர்கள் ஒரு கவியினுடைய பொருளை சொன்னாங்க. அறிவை அறிய வேண்டும்,
அறிவை அறிந்த அறிவே அறிவு. அதுதான் ஆறாவது அறிவு. அறிவு தன்னையே அறிகிறது. அதான ஆறாவது அறிவு. இந்த பிரபஞ்சத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதீக பிரிவுகள் இருக்கின்றன. அதை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக அறிகிறோம். இவ்வளவுதானே? அதான ஐயறிவு. அதிலே ஒரு இன்பம், அதிலேதான் துன்பமும் வருது. அந்த ஐயறிவுல அந்த இன்பத்தை இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற பேராசையோடு அனுபவிக்கிற போது, தூய்க்கிற போது அதுவே என்ன ஆயிடுதுங்க? துன்பமாயிடுது. அதனாலதான் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது அது துன்பம் என்கிறார். அப்போ இந்த மன இயக்க காலத்துலதானே மனிதன் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறான். அவன் எப்படி வாழ விரும்புறான்? இன்பம், இன்பம், இன்பம். என்னாலும் இன்புற்று வாழணும். துன்பமில்லாத வாழ்வு, அதான மகிழ்ச்சியான வாழ்வு, அதான நல வாழ்வு. அப்போ பாருங்க, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் போது இன்பம், அது சிறிது நேரம் தான் இன்பமா இருக்குது. ஐயறிவு இன்பம். அதான் இதுக்கு பேரு சிற்றின்பம்னு பேரு. அது அந்த இன்பத்துல மயங்கி பேராசைப்பட்டு, அதான சொன்னாங்க இல்லைங்களா, இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும். அப்பதான் அந்த இன்பத்துல மயங்கி உடல் தாங்கும் அளவுக்கு மேல இன்பத்தை அனுபவிக்கிறான். அப்பதான் என்ன ஆகுதுங்க? உடலுக்கு நோய் வருது. அது எப்படி? சீவகாந்தத்தை செலவு பண்ணி தானே இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த சீவகாந்தம் உடல் இயக்கத்துக்கு உற்பத்தி ஆகுது, மன இயக்கத்துக்கும் அது பயன்படுது. அப்ப இந்த இன்பத்திலே மயங்கி அதிகமா செலவு பண்ணிட்டா உடல் இயக்கம் நடக்குமா? உடல் இயக்கம் என்பது ஜீரணம், சத்து பொருள்களை உள்வாங்குவது, கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவது. அப்போ அதற்கு சீவகாந்தத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும் இல்லையா? மின்சாரம் இருக்குது, வோல்டேஜ் 220 வோல்ட் இருக்கணும் வீட்டுல இருக்கிற மின்சார கருவிகள் எல்லாம் இயங்கணும்னா. அதே போல நம்ம உடம்புல இருக்கிற கருவிகள் எல்லாம் உடல் இயக்க கருவிகள், அதுக்கு மன இயக்க கருவிகள் எல்லாம் இயங்கணும். அதுக்கு இந்த ஜீவகாந்த சக்தி தானே செலவாகுது. அப்ப இருப்பு குறைஞ்சா உடல் இயக்க தேவைக்கு குறைஞ்சு விடுகிறது. தான் ஜீரணம். அப்ப கழிவுகள் தேங்கிடும், செல்கள் கெட்டு போயிடும், உயிர் ஓட்டத்துக்கு தடை ஏற்பட்டுரும். இதான நோய், இதானங்க துன்பம். இத மனம்தான் துன்பமா அனுபவிக்குது. உடம்புல வலி, இவ்வளவுதானே. இது ஒரு துன்பம். இப்போ இதை என்ன சொல்றோம்? உடல் துன்பம்னு சொல்றோம். இன்னொன்னு, இந்த இன்பம் இன்னும் வேண்டும், மன நிறைவு வரல. ஏன்னா சிற்றின்பம்ங்கிறது அப்படித்தான், சிறிது நேரம் தான் இருக்கும், அப்புறம் இருக்காது. மாதிரி சொல்லுவாங்க, சிற்றின்பம் என்பது எது என்றால் அது சிறிது நேரம் தான் இருக்கும். அந்த இன்பம் இல்லாத போது அந்த இன்பம் மீண்டும் வேண்டும் என்று ஆசைப்படும். அதான் சிறிது நேர இன்பம். அது இருக்கும், சிறிது நேரம் தான் இருக்கும். அது பொருள் உறவு இன்பமா இருந்தாலும் சரி, பால் உறவு இன்பமா இருந்தாலும் சரி. அப்போ இன்னும் ஆசை வருது இல்ல? அப்ப அந்த ஆசைப்படும் போது அங்க மனதுல ஆசை இருக்கு இல்லையா, அதான களங்கம். அந்த ஆசைதான் துன்பமா இருக்குது.
ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். அப்ப ஆசையோடு வாழ்வதுதான் மன துன்பம். இப்ப புரிஞ்சுக்கீங்களா? இப்ப எல்லாரும் பொதுவா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நான் மகரிஷி கிட்ட வர்ற வரையில எனக்கு இது தெரியல. இன்பம்னா என்னன்னு, துன்பம்னு தெரியல. மன துன்பம்னா என்ன? உடல் துன்பம்னா என்ன? உடல் துன்பத்துக்கும் மனம்தான் காரணம். மனம்தானே ஆசைப்படுது. அந்த ஆசைதான் அளவுக்கு மேல அனுபவிச்சு உடலுக்கு துன்பம் வருது. ஆசைதானே துன்பத்துக்கு காரணம். அந்த ஆசைதான் மனதில் இருக்கிற களங்கம், பற்று, பொருள் பற்று, மக்கள் பாசம், புலனின்ப ஆசை. இதைத்தான் பேராசைன்றோம். அத பொறாமைன்னு சொல்றோம். இதே பொருள் புகழ், இந்த புலனின்பம், பொருள் புகழ், அதிகாரம், இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்ல மனிதன். புலனின்பத்துக்கு ஆசைப்படுறான். அப்ப புலனின்பத்துல எப்படி இது தொடர்பு அனுபவிப்பீங்க? ஒண்ணு பொருள் உறவு, இன்னொன்னு மக்கள் உறவு. அப்ப அதான் அதிகாரம், மக்கள் உறவு, புகழ். இப்ப பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை. பாருங்க. அப்ப இந்த ஆசையோட வாழ்றான்ல, அந்த ஆசைதான் மனதில் இருக்கக்கூடிய களங்கம். ஆசை இருப்பதற்கு என்ன அடையாளம்னு பாருங்க. ஆசையுடைய பரிமாணம் என்ன சொல்லியிருக்காங்க மகரிஷி? நமக்கே தெரியும். சினம். ஆசை இருப்பவர்களுக்கு சினம் வரும், கடும்பற்று இருக்கும், முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற கெட்ட குணங்கள் இருக்கும். இப்ப இந்த கெட்ட குணங்கள் தான் மனதில் உள்ள களங்கம். மனதில் களங்கம் சொல்றாருல்ல, உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம். இதான் கருமையத்துல, உள்ளத்துல. கருமையத்துல தானே இருக்குது, உள்ளத்துல தானே இருக்குது ஆறு குணம். இப்ப பாத்தீங்களா? இப்ப துன்பம். இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அறியாமை. அறியாமைதான் துன்பத்துக்கு காரணம். என்ன அறியாமை? இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்து, ஏன் அந்த ஏன் அதை ஆசைப்படுறான்? அப்பதான் நீ ஆறாவது அறிவை கொண்டு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு. இப்ப படித்தாங்கல்ல கவிதையில, இந்த அழுத்த ஒலி ஒளி சுவை வாசனைய அறிகிற அறிவு இருக்குது இல்ல. அறிவுன்னா மனம்னு வச்சுக்கோங்களேன். அறிவு, அறிவு தானே அறியுது. இந்த பிரபஞ்சத்துல இந்த ஐந்துக்கு அப்பால என்ன இருக்குது? ஆறாவதாக, ஐந்துக்கு மூலமானதாக, அதுதான் அறிவு. அந்த அறிவுதான் தெய்வம். அதுதான் மனித மனமாக இருக்கிறது. இப்போ மனம் வேறு, அறிவு வேற. அதுதான் இது. அப்ப ஆறாவது இருப்பது ரெண்டா? தெய்வமும் மனமுமா? இல்ல, அறிவே. தெய்வமும் மனமும் ஒன்றுதான், அறிவும் அதுவும் ஒன்றுதான். ஜீவன்களில் இருக்கிற அறிவு மனமாக செயல்படுகிறது. அதாவது உணர்வு, இன்ப துன்ப உணர்வு. மனம்னா வேற எதுவுமே இல்லை. இன்ப துன்ப உணர்வு உடைய அறிவுக்கு பெயர் மனம். அதான் அறிவின் படர்க்கை நிலை மனம். வேதாத்திரியம் இதுதான் சொல்லுது. நம்முடைய அறிவுக்கு அதான் பொருத்தமா இருக்குது சிந்தித்து பார்க்கிற போது. சரிங்களா? அப்ப ஆறாவது அறிவுன்னா என்ன?
தன்னை அறிகிற அறிவு. அந்த 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 அறிவை அறிகிற அறிவு, அந்த அறிவுக்கு பெயர்தான் ஆத்மா. அது நிலையான பொருள், உண்மை, சத்தியம், ட்ரூத். அந்த உண்மையை அறியணும். உண்மை அறிவே மிகும். அந்த உண்மையை அறிந்தால் இவனுக்கு அறிவு முழுமை பெற்றுவிடும், அறியாமை அகன்றுவிடும். அப்போ அறிவோடு செயல்படுவான். எப்படி அறிவோடு செயல்படுவான்? இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அளவோடு அனுபவிப்பான். பிறருக்கு துன்பம் தர மாட்டான். ஏன்? எல்லாரும் நீதானே. இந்த உண்மையை உணர்ந்தால் அந்த உண்மை மெய்ப்பொருள் தான் என்னவா இருக்குது? பஞ்சபூதங்களாகி, நட்சத்திரங்கள், கோள்களாகி, முறையாக கூடி சீவன்களாக இருக்கிறது. அதுல தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன். அதான் சீவன்ல என்ன இருக்குது? உடலாக, உயிராக, மனமாக. உடல், உயிர், மனம், இந்த மூணு சேர்ந்ததுதான் ஜீவன். இப்ப மனிதன் யார்? பெரிதுல உடல் இருக்குல்ல, உள்ள உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன ஜீவகாண்டம். உணர்வு இருக்கு, மனம் இருக்குது இல்ல. இந்த மூணும் சேர்ந்ததுதானே ஜீவன். அப்ப உடலாக, உயிராக, மனமாக இருப்பது யாரு? மெய்ப்பொருள். இதான் ஆன்மீக அறிவு, உண்மை அறிவு. இந்த உண்மையை மனிதன் அறியணும். அவன் நான் யார்? நான் ஆத்மா, நான் மெய்ப்பொருள். அதான் உண்மை. அந்த உண்மையை அறிந்த போது அவனுக்கு துன்பமில்லாமல் வாழும் அறிவு விளங்கிவிடும். அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத். அதான் தன்னை அறிந்தவனுக்கு துன்பம் இல்லை, கேடு இல்லை. திருமூலர் சொல்வார், தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, துன்பமே இல்லை. அப்போ துன்பமில்லாமல் வாழ்வதற்குத்தான் திருமூலர் போன்ற மகான்கள் நீ ஆன்மாவை அறிய வேண்டும், மெய்ப்பொருளை அறிய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும். இந்த உண்மையை அறிந்த அறிவுதான் அறிவு. அதுதான் அற்றம் காக்கும் கருவி. வள்ளுவர் சொல்றார் இல்லையா, மெய்ப்பொருள் காணும் அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது சடப்பொருளோ, உயிர் பொருளோ, திடப்பொருளோ, திரவ பொருளோ, வாயு பொருளோ, அப்படி இருக்கட்டும். எல்லா பொருளுக்கும் உட்பொருள் எது? தெய்வம் தானே. அறிவும் ஆற்றலும், காந்தம், பிரபஞ்ச காந்த சக்தி. அதான் அருட்பெயர் ஆற்றல், கிராவிட்டி, சுத்தவெளி. அதான உண்மை. அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதனால அது உண்மை, சத்தியம், மாறாதது, அழியாதது. கம்பர் சொல்வார்ல, உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அந்த தலைவன் அவன்தான். நான் தலைவனை அறியணும். தன்னை அறிய தலைவனை அறிய வேண்டும். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். இதுதான் உண்மை. இதாங்க ஆன்மீகம். அப்ப ஆன்மீக அறிவு எதுக்கு? உண்மை அறிவு எதுக்கு? மகிழ்ச்சி தானே சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மில் பலர் இந்த ஆன்மாவை அறியும் கலையை கற்றுக்கொண்டவர்கள், இன்னும் பலருக்கு இது விளங்கவில்லை.
மனவளக்கலை என்பது அல்லது ஆன்மீகம் என்பது, யோகா என்பது, இது உண்மையை உணரும் கலை, ஆன்மாவை அறியும் கலை, இது ஆன்மீக கல்வி, மெய்ஞான கல்வி. அதனாலதானே நீங்க துன்பம் இல்லாமல் வாழணும்னா உடல் நலத்தோட வாழணும், பொருள் வளத்தோட வாழணும், புகழோட வாழணும், நட்பு நலம், உதவும் உறவுகள். அதானே? அப்படி வாழ்றதுக்கு என்ன வேணும்? உனக்கு மெய்ஞானம் வேண்டும், மெய்ப்பொருளை அறிந்த அறிவு. மெய்ப்பொருளை அறிந்த அறிவுடையவனே அவனுக்கு உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் முறை விளங்கும், அந்த அறிவு இருக்கும். அதான் உடல் நலம் நீளாயுள். அந்த அறிவு இல்லாதவன் உடல் நலத்தை கெடுத்துருவான். தீர்வு நன்றும் பிறர் தரவாரா. தன்னுடைய தீய செயலால் தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து, ஏன் தீங்கு செய்யறான்? அந்த தன்னை அறியாதவன்கிட்ட, இந்த உண்மையை உணராதவன்கிட்ட 6 குணங்கள் இருக்கும் இல்லவா? அதான் நிறைவு பெறாத ஆசை, அதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இப்ப மனம் தூய்மையா இருக்குமா? மனம் களங்கம் தானே. மனத்தானாம் மாந்தருக்கு உயர்வு. இப்ப இந்த 6 குணவயப்பட்டு அவன் செய்கிற செயல்கள், வினைகள், கர்மா, தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்வானா? செய்யவே மாட்டான். 5 செயல்களில் அளவு முறை மீறி, இல்லையா? பொருள் புகழ் செல்வாக்கு புறநின்பம் 4ற்கும் ஆசைப்பட்டு உண்ணும் செயலில், உழைக்கும் செயலில், உறங்கும் செயலில், உடலுறவு கொள்ளும் செயலில், எண்ணும் வினை செயல், இந்த 5லும் அளவு முறை மீறி தனக்கே கேடு விளைவிக்கிறான். தன்னுடைய ஜீவகாந்தத்தை இழந்து நோய்வாய்ப்படுகிறான். பிறரை துன்புறுத்தின, என தன்னை அறியாதவனுக்கு அனைவரும் நானே என்று தெரியாது. நானும் ஆத்மா, எல்லாரும் ஆத்மாங்க, வாழ்றவங்க எல்லாரும் நான் தான். அப்படி தன்னை அறிந்திருந்தா, உண்மையை அறிந்திருந்தா, அனைத்துயிரும் ஒன்று, அனைவரும் ஒன்று, இது அறிந்திருந்தா பிறருக்கு தீங்கு செய்வானா? அதான் மதுரை சொல்ற அன்பு. அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. உண்மையை அறிந்தால், உண்மை அறிவு, ஆன்மாவை அறிந்தவனுக்கு ஆன்ம நேயம் இருக்கும், உயிர்ம நேயம். அதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். சொன்னார், உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால், சொல்றாங்கல்ல, உற்று பார்க்கணும், கூர்ந்து பார். உயிரெல்லாம் என்ன? இது என்னது? உயிர் என்ன? இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி வந்தது? நான் எப்படி வந்தேன்? நான் ஒரு உயிரினன். பஞ்சபூதங்கள் முறையாக கூடி புல்லாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடையாகி மனிதனாக வந்திருக்கிறேன். யார் வந்தது? வானாகி, மண்ணாகி, ஊனாகி, விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி. யார் ஆனது? இந்த மெய்ப்பொருள். அதான் ஆதி எனும் பரம்பொருள், மெய் தான் உண்மை. எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி உயிரின நீதி நெறி உணர் மாந்தராக உள்ளோம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி. என்ன வாழும் நிலை? எதுக்கு வாழ்றோம்? இந்த உலக இன்பங்களை துய்த்து வாழ. எத்தனை கோடி இன்ப வைத்தாய் இறைவா. இதான் வாழ்வின் நோக்கம்.
எத்தான் மகிரி சொல்றாரு, இந்த உண்மையை உணர்ந்தால் ஆத்மா, அதான் தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். தானே வேதாத்திரி. அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கத்தானே வந்திருக்கிறீங்க. நீங்க மட்டுமா அனுபவிக்க, எல்லாரும் அனுபவிக்கணும். அதற்கு நீ உதவணும். வாழ விடுன்னு சொல்றாங்கல்ல, லிவ் லெட் அதர்ஸ் லிவ். அதான் தொண்டு. எல்லோரும் இன்புற்றிருக்க தொண்டாற்றி மகிழ்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்போம். அதுல ஒரு இன்பம், தொண்டாற்றி இன்பம் காண்போம், வேதாத்திரியம் சொல்லுது. தானங்க அந்த கவி, தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதான் வாழ்க்கையே. அப்ப தானும் இன்புற்று வாழணும், எல்லோரும் இன்புற்று வாழணும். இந்த உண்மையை உணர்ந்தா பிறருக்கு துன்பம் தருவானு. எல்லாரும் இன்புற்று வாழ்றதுக்கு நான் உதவணுமே. ஏன்னா எல்லாரும் யார், நான் தானே. அப்ப அனைவரும் நானேன்னு தெரிஞ்சுட்டா அங்கதான் அன்பு மலருது. அறிந்தது ஆத்மா, மலர்வது ஆன்ம நேயம். அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அப்ப அன்புடையவன் அற வாழ்க்கையை வாழ்வான். மதுரை சொல்றார், பொருள் ஈட்டிதான் வாழணும். புலனின்பங்களை துய்த்து வாழ்வதுதான் பொருள் ஈட்டி. வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்தும் புலன் இன்பங்களை துய்த்து வாழ்வதும் தான் மனித வாழ்க்கை. விலங்கு வாழ்க்கை அப்படி இல்லை. இதான் மனிதனுடைய சிறப்பு. அப்போ பொருள் எல்லாருக்கும் தானே வேணும். இந்த உண்மை தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் கூடி பொருள் ஈட்டுவோம் இல்லையா? பொருள் ஈட்ட தெரியாத குழந்தைகள், இயலாத முதியவர்கள், வேற ஏதோ அறிவு குறைபாடு, உடல் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொருள் ஈட்ட முடியாது. இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு அன்பு இருக்குல்ல, எல்லாரும் நான் தான். இப்ப யாராவது தேவைக்கு மேல பொருளை பதுக்குவானா? சொல்லுங்க. பிறகு தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்வான். ஆடம்பர செலவு, அனாவசியமான செலவு எல்லாம் செய்வானா? மதுரை சொல்ற சிக்கனம். அப்ப இந்த பொருளை என்ன பண்ணுவான்? பகிர்ந்து அளித்து விடுவான். அப்ப இந்த உலகத்துல யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? பொருள் பறிப்பாங்களா? வறியவர்கள் இருப்பாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் கம்ஃபர்டபுளா வாழ்வாங்க. உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள், வசதியா வாழ்வாங்க. எல்லாருக்கும் போக்குவரத்து வசதி, தொலைத்தொடர்பு சாதனம், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள்னு சொல்றோம், மின்சார உபகரணங்கள், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு எல்லா பொருள் வளமும் இருக்கும். அப்ப யாராவது பிறருடைய பொருளை பறிப்பாங்களா? பிறருடைய உரிமையை பறிப்பார்களா? உரிமையியல் நீதிமன்றம், குற்றையியல் நீதிமன்றம் பிறரை துன்புறுத்துவார்களா? அப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்குமா? காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? குடும்ப நீதிமன்றத்திலேயே வழக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கு. அங்க அன்பு இருக்குதா கணவன் மனைவிக்கு இடையில? ஏன்னா அவங்க உண்மையை உணரல. ஏதோ அறிவு இருக்குதுங்கிறோம். என்ன அறிவு இருக்குது? உண்மையை உணர்ந்த அறிவு, அதான் மிகும். அந்த அறிவு வேணும். நுண்ணிய நூல் பல கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இதான் இன்னைக்கு இந்த தலைப்பினுடைய திருக்குறள். நுண்ணிய நூல் பல கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உன்னை நீ அறியணும். தான் மதுரை சொன்னார், சொல்லால் மட்டும் நம்பாதே. நீங்க சொல்லப்பட்டதை எழுதி வச்சிருக்க நூல், பிறருடைய எழுத்துக்கள், பிறருடைய நூல்கள், பிறருடைய உரை கேட்டு
நீ அறிவை அறிய முடியாது. நீ சுயமா சிந்திக்கணும். சிந்தித்து அந்த உண்மையை அறியணும். ட்ரூத், அறிவு, அந்த பேர் அறிவு, அதோடு இணையணும். அப்போ உன் அறிவு முழுமை பெற்று விடும், அறியாமை அகன்று விடும். அங்கதான் வாழ்க்கையை பற்றிய ஒரு அறிவு கொடுக்கும். இன்ட்யூஷன். மனித வாழ்வின் நோக்கம் என்ன, எப்படி வாழணும், அதை நீ உணர்ந்து கொள்வாய். அந்த அறிவை அறிவதற்குத்தான் யோக சாதனை. இங்க தவம் செய்து அந்த இறைநிலையோடு மனதை இணைக்கணும், பேரறிவோடு. சிற்றறிவாகிய மனதை பேரறிவோடு இணைக்கும் பயிற்சியே தவம். அதான் யோகா, இணைதல். இணைத்து விட்டால் அதுவே சொல்லும். மகிழ்ச்சி சொல்றாருல, அதுவானால் அதுவே சொல்லும். இத பகவத்கீதையில ஒரு இடத்துல வருதுங்க. வியாசர் எழுதுறார். எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கும் உரையாடல் நடக்குது. அப்போ கிருஷ்ணன் சொல்றார், நீ மகான்களின் உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் ஞானம் பெற முடியாது, அறிவை முழுமையாக அறிய முடியாது. துன்பமில்லாமல் வாழும் அறிவை நீ அறிய முடியாது. அது ஞானம். நீ என்னை அறிய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன். அதான் மகரிஷி இன்ட்யூஷன்ங்கிறார். நான் சொல்றத நம்பாத. மகரிஷியே துன்பமில்லாமல் வாழும் அறிந்தவர். நமக்கு சொல்லிட்டு போயிருக்கலாமே, நீ உடல் துன்பம் இல்லாமல் வாழணும்னா நீ உலக இன்பங்களா அளவோட அனுபவி. மன துன்பம் இல்லாமல் வாழணும்னா ஆசைப்படாத, சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீ பிறருக்கும் துன்பம் தராத, நீ ஐந்தில் அளவு முறை காத்தும் இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடித்தும் வாழ்ந்தால் நீ உடல் நலத்தோடு வாழலாம். ஆசைப்படாமல் வாழ்ந்தால் மன துன்பம் இல்லாமல் வாழலாம். இதை சொல்லிட்டு விட்டுருக்கலாமே மகிழ்ச்சி. நான் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை கொடுத்து விட்டேன். உடல் மன துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை அறிய அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்று நான் அழைத்தேன். அப்பா, நான் சொல்லிவிட்டேன், இதுபடி நடந்து கொள். சொல்லிருக்கலாமா மகரிஷி? நான் சொன்னா உனக்கு புரியாது. நீ அந்த உண்மை சொல்லணும், ட்ரூத். அறிவை அறியணும். அவன் சொல்லுவான். அதான் அறிவு அறிய, அறிவை அறிய வேண்டும். அதான் இன்ட்யூஷனல் எஜுகேஷன். அதான் விஷன் ஃபார் விஸ்டம். அதுல எனக்கு இணை இயக்குனர்ங்கிற பொறுப்புல இருக்கிறேன். இப்போ மகரிஷி காலத்துல துணை இயக்குனர்னு மகரிஷி தான் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். அது இப்போ நிர்வாகத்துல அதை இணை இயக்குனர்னு வச்சிருக்கிறோம், இயக்குனர்கள் இருக்கிறோம். அந்த விஷன் அமைப்புல ஏராளமான ஞானாசிரியர்கள் தொண்டு செய்கிறோம். அத்தனை பேரும் எதுக்கு எதுக்கு இதை கத்துக் கொடுக்கிறோம்? இருக்கிற ஞானாசிரியர்கள் அத்தனை பேரும், துணை பேராசிரியர், பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர், எல்லாரும் ஆன்மீக கல்வி ஆசிரியர். ஆன்மான மெய்ப்பொருள், உண்மை, ட்ரூத். இந்த உண்மையை அறிவதற்கு அது என்ன கொடுக்கிறோம்ங்க? தவம். தவம் தான் பயிற்சி. அதனாலதான் அருளிதேர் பயிற்சியில என்ன கொடுக்கிறோம்? நீ எப்படி தவம் கொடுக்கணும் அதை புரிஞ்சு. உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி உடல் நலத்துக்கு. ஏன்னா எல்லாரும் தவறு பண்ணி இருக்கிறோம். சிவகாந்த சக்தியை இழந்துட்டோம்.
உடம்புல ரசாயன குழப்பங்கள் இருக்கு, ரத்தத்துல நச்சு பொருள்கள் தேங்கி கிடக்குது, சத்து பொருள்கள் இல்ல. இதான் நோய், இதான் அஜீரணம். அந்த நச்சு பொருளை வெளியேற்றுறதுக்கு தான் உடற்பயிற்சி, கழிவுகளை நீக்கும் சொன்ன மாதிரி. சத்து பொருளை கூட்டிக் கொள்வதற்கு காயகல்ப பயிற்சி. இது ரெண்டும் செஞ்சா உடல்நலம் மேம்படும். ஆனால் உனக்கு ஆசைகள் இருக்கிற வரை, இந்த 6 குணங்களும் இருக்கிற வரையில நீ உனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து விடுவாய். புரியுதா? 5 அளவு முறை மீறி விடுவாய். நீ உன் ரத்தத்தை கெடுத்து விடுவாய். உனக்கு அஜீரணம் வந்து விடும். அப்ப நோய் வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? இதான் மதுரை சொல்றாரு, முதல்ல மன தூய்மை வேண்டும். உனக்கு உடல் நோய்க்கு காரணமே முதல்ல மனதில் இருக்குது நோய். நம்முடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா எஸ்கேஎம் அவர்கள் கூட அவங்களுடைய உரைகள்ல இதை பார்க்கலாம். மனம் கெட்டு போச்சு. எல்லாம் மனநோயாளிகள். மனநோய் தான் உடல் நோய்க்கு அடிப்படை. மருத்துவர்களே சொல்றாங்களே, ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். மனம்தான் காரணம். மனம் கெட்டு போனா உடல் கெட்டு போயிடுது. ஏன் அப்படின்னா, உளவியல் சொல்றாங்க பாருங்களேன், மனம் வேறு உடல் வேறு அல்ல. மனம் என்பது கண்ணுக்கு மறைவாக இருக்கிற உடல், உடல் என்பது கண்ணுக்கு வெளிப்படையாக இருக்கிற மனம். மனம் வேறு உடல் வேறு அல்ல. அதனாலதான் உடலுக்கு கொடுக்கிற பயிற்சி கூட அது மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி தான். அதான் மனவளக்கலை. உடல் உயிர், காய கல்பம். காயம்னா உடல் தானே. அன்பானவர்களே, இந்த உரையினுடைய நோக்கம், நம்முடைய பயிற்சியாளர்கள் இந்த முறையாக பயின்று உண்மையை உணரணும், தன்னை அறியணும், ஆன்மாவை அறியணும், கடவுளை அறியணும். அறிந்து விட்டால் அவங்களுக்கு என்ன வந்துருங்க? இந்த 6 மன நிறைவு வந்துவிடும். அதான் பேரின்பம். அது என்ன பேரின்பம்? ஆசை வராது. ஏன் ஆசை வராது? இங்க வாழ்றதெல்லாம் நான் தானே, எனக்கு மரணமும் இல்லையே, நான் ஆத்மா. அவன் தன்னை அறியாதனாலதான் இந்த தன்னை உடல்னு நினைக்கிறான். அதனாலதான் இந்த உடல் உள்ள போதே நான் உலக இன்பங்களை அனுபவித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பிறர் அனுபவிக்கிற இன்பத்தையும் இவன் ஆசைப்படுகிறான். பிறர் மீது இருக்கு, பிறர் பொருள் புகழ் செல்வாக்கு புகழ்ந்து எனக்கே வேண்டும், இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு காரணம், நான் நிலையில்லாதவன், நான் அழிந்து போவேன். அதனால என்ன நினைக்கிறான்? செத்து போனா அனுபவிக்க முடியாது, அதுல இருக்கும் போதே அனுபவித்து விடுவோம் என்று பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4ற்கும் வாழும் காலத்திலே பேராசைப்பட்டு நோய்வாய்ப்படுகிறான். இதுல அதனாலதான் சாகும்போது கூட சிலர் கேட்கிறாங்க, ஆசை இருக்குதா? இருக்கும், இல்லாம. அவன் வாழுங்காலத்திலே கடவுளை அறிந்தவனாக இருந்தால், தன்னை அறிந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது யாராவது கேட்டா, எனக்கு மரணமே இல்லையப்பா, நான் உடல் அல்ல, இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு வயோதிக காலம் நடக்க முடியாம மரணப்படுக்கையில் இருக்கிறேன் அல்லது வைங்க. அப்ப யாராவது கேட்கிறாங்க, நீங்கள் மரணத்துக்கு உங்கள் உடல் வயோதி நிலை அடைஞ்சிருச்சு, உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஆசை இருக்குதா, உங்களுக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? எனக்கு எதுப்பா மரணம்? நீ யாரு? நீயும் நான் தான். இங்க வாழ்றவங்க எல்லாரும் நான் தான். ஆக இந்த உலகத்துல, இந்த உலகம் உள்ள அளவும் நான் மனிதர்களாக பிறந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
நான் யார்? நான் ஆத்மா. நானேதான் மனிதர்களாக பிறந்து கொண்டே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஐ எம் எட்டர்னல். எனக்கு சாவில்லை, எனக்கு நோவும் இல்லை. பாரதி சொன்னது போல இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அப்ப அவங்களுக்கு ஆசை இருக்குமா? சினம் வருமா? கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மட்டும் ஒண்ணும் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு ஆத்மா தூய்மை அடைந்து விடுகிறது, மனம் நிறைவு பெற்று விடுகிறது. அதான் ஆசையற்ற நிலைக்கு பெயர்தான் மன நிறைவு. அதுதான் அமைதி. நான் இந்து அறநிலையத்துறையில பணியாற்றினேன். கோயில்களுக்கு வர்றவங்க எதை கேட்கிறாங்க? அமைதி தான் வேணும். சிலருக்கு உடல் நலம் இல்லை, அவன் உடல் நலம் கேட்கிறான். பொருள் பிரச்சனை, பொருளை கேட்கிறான். உதவும் உறவுகள் இல்லை, அதை கேட்கிறான். மன அமைதியையும் கேட்கிறான். ஆனால் சிலருக்கு உடல் நலம் இருக்கு, பொருள் இருக்கு, உதவும் உறவுகள் இருக்கு. ஆனாலும் அவர்கள் கோயில்களுக்கு வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்கிறாங்க? அமைதியை கேட்கிறார். அமைதி எப்படி கிடைக்கும்? நீ கடவுளை அறிந்தால் அமைதி வந்து விடும். அப்ப கடவுளை அறிவதற்கு நீ கோயிலுக்கு போகணும். அந்த கடவுளை அறிவதற்கு உதவுறது யார் இருப்பா? குரு. அந்த குருமார்கள் இருந்தார்கள் கோயில்ல, முற்காலத்துல இருந்த கோயில்கள்ல. அவங்க கடவுளை அறிவதற்கு, காண்பதற்கு உதவினார்கள். ஆனா இப்ப தற்காலத்துல மதம் சார்ந்த கோயில்களில் எனக்கு தெரிய அப்படி குருமார்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அங்க தியானம் கத்து கொடுக்குறாங்களா? நீ கடவுளை அறியணும், தியானம் செய்து கடவுளை அறியணும். ஏதோ நெற்றியில தொடுறாங்க, சிலுவை போடுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, நாமம் போடுறாங்க, இது ஏதோ செய்யறாங்க சடங்குகள். நிலத்துல கூட நெற்றிய முட்டை வைக்கிறாங்க. ஏதோ சடங்குகள் இருக்கு. யாராவது தியானம் கத்து கொடுக்குறாங்களா? நெற்றிக்கண்ணை திறக்கிறாங்களா? ஞானக்கண்ணை திறக்கிறாங்களா? ஆன்மாவை அறிவதற்கு அறிஞ்சு அந்த உபதேசம், அந்த பிரம்ம உபதேசம் அது கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும். இல்ல, அந்த விளக்கத்தை நீ அப்படியே நம்பாத, நீ சுயமா சிந்தித்தே தெளிவாய். அப்போ தவம் கொடுப்பதற்கும் அந்த இறைநிலையை, என்னை ஆன்மா பற்றிய அறிவை விளக்கி சொல்வதற்கும் குருமார்கள் வேணும். இல்ல, இருந்தார்கள், பிற்காலத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். இதைத்தான் மகரிஷி பார்த்தார். இனிமே நாம தனியா ஒரு கோயிலை கட்டிடுவோம். இதுதான் அறிவு திருக்கோயில். 1984 ஆழியார்ல கட்டணும். இன்னைக்கு பல நூறு அறிவு திருக்கோயில்கள், தவம் மையங்கள், ஆயிரக்கணக்கான அறிவு திருக்கோயில்கள் வந்து விட்டன அன்பர்கள். அங்கே குருமார்கள் இருக்கிறார்கள், தியானம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், ஞான ஆசிரியர்கள். அவங்கதான் துணை பேராசிரியர், பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் இருக்கிறாங்கல்ல. அவங்கதான் அருள்நிதி. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள், அருள்நிதி பயிற்சி, தீட்சை கொடுப்பதற்கு பயிற்சி பெற்றவர்கள். அவர்களைத்தான் நம்ம நியமனம் செய்திருக்கிறது உலக சமுதாய சேவா சங்கம். அன்பானவர்களே, நான் இப்பொழுது ஆற்றுகிற உரை மனவள கலைஞர்களுக்கு, இந்த ஆன்மாவை அறியும் கலையில பயிற்சியில ஈடுபட்டிருக்கிற பயிற்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, இதை கற்பிக்கிற ஞானாசிரியர்களுக்கும் இந்த உரை பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி, இந்த உண்மை அறிவே மிகும் நுண்ணிய நூல் பல கற்கின் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதான் இதுக்கு பெரிய ஞானம், அறிவு, மெய் ஞானம், ஆத்ம ஞானம், இறை ஞானம். அதான் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெய்னா உண்மை, மெய் பொய். அப்ப உண்மை தானே, உண்மை உணர்வு, ட்ரூத். உண்மை அறிவே மிகும். அப்போ நாம் அறிவில் முழுமை பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஆன்மாவை அறியணும், தன்னை அறியணும், கடவுளை அறியணும், உண்மையை அறியணும். அப்படி உண்மையை அறிந்தவனுக்கு மனம் தூய்மை அடையும், மனம் நிறைவு பெறும், மனம் தூய்மை அடையும். மனதில் 6 தீய குணங்களும் இருக்காது.
இதுவே மன நலம், மன நிறைவு, மன அமைதி. அப்ப இவனுக்கு மன துன்பம் இல்லை. அப்போ இந்த 6 குணங்கள் இல்லாதவன் 5 அளவு முறை மீறுவானா? தனக்கு தீங்கு ஆசைப்பட்டு அனுபவிப்பானா? பிறருக்கு துன்பம் தருவானா? 2 ஒழுக்க பண்பாடை மீறுவானா? 5 அளவு முறை காத்து 2 ஒழுக்க பண்பாடையும் கடைபிடித்து வாழ்வான். அப்ப என்ன வராதுங்க? நோய் வராது. ஆனால் இதுக்கு முன்னாடியோ நம்ம முன்னோர்களோ நாமோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இந்த 5லும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறோம். அல்லது சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்பம் மோதல் காரணமாக, கோள்கள் சஞ்சாரம் காரணமாக நம்முடைய உடம்புல ரசாயன குழப்பம் ஏற்படும் போது நோய் வந்துடும். அது அப்போ அந்த அந்த ரசாயன குழப்பம், அதான் நச்சு பொருள்கள் கூடிடும், சத்து பொருள்கள் குறையலாம். அதான நோய். அப்ப அதுக்கு என்ன செய்யறோம்? உடல் பயிற்சி செஞ்சு அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணிடுறோம். சுத்தம் சுகம் தரும். வீட்டை, சமையல் அறைய நாள்தோறும் சுத்தம் பண்ணிட்டோம்னா அங்க கிருமிகள் வருமா? நோய் கிருமிகள். லூயிஸ் பாஸ்டர் சொல்றாரு, உடல் செல்களில் கழிவுகள் தேங்கும் போது அங்க இருந்துதான் நோய் கிருமிகள் வருது. லூயிஸ் பாஸ்டர். வைரஸ். புரியுது இல்ல? அப்போ நாம என்ன பண்ணணும்? நாள்தோறும் சுத்தம் பண்ணிடணும். இதுதானே உடல் பயிற்சி. சரி, சத்து பொருள்கள் நமக்கு உணவு மூலம், மருந்து மூலம் கிடைக்கிறது இல்லை. அது சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்கதான். அப்ப உடலுக்கு வேண்டிய சத்து பொருள்களை நம்ம இந்த பீனியல் சுரப்பியில வித்து குழம்பை இருப்பு வச்சு பதங்கப்படுத்தி அதை அமுத ரசமாக மாற்றிவிட்டால் அது நேரடியா ரத்தத்துல கலந்து உடலுக்கு வேண்டிய எல்லா சத்து பொருளாகவும் மாறிவிடும். அதான் உணவும் அதுவே, மருந்தும் அதுவே. இப்ப காயகல்பம் பண்ணிடுவீங்கல்ல உண்மையை உணர்ந்தவன். இப்ப சொல்லுங்க, உண்மையை உணர்ந்தவர்கள் அவங்களுக்கு 2 ஒழுக்க பண்பாடையும் முடிந்த வரையில கடைபிடிப்பாங்க. 5 அளவு முறை காப்பதிலும் முடிந்த வரையில கடைபிடிப்பாங்க. உடல் பயிற்சியும் காயக்கல்பமும் செஞ்சிருவாங்க. அவங்கதான் தவம் பண்ணி தன்னை அறிந்தவங்களாச்சு. அவங்க மன அமைதியிலே இருக்குமே. கோபம் வருமா? பயம் வருமா? கவலை வருமா? டென்ஷன் ஆகுமா? இன்னும் இல்லை. அப்போ ஜீவகாந்த அழுத்தம் உடம்புல நல்லா இருக்கும். வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதான் உடல் நலம். அப்புறம் என்ன? ஓட்டம் சரியா இருக்கும். உடல் பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா கழிவு நீங்கிடும். அப்ப ஓட்ட தடை வராது. புரியுதுங்களா? இப்ப மனிதன் எப்படி வாழலாம் சொல்லுங்களேன்? உடல் நலத்தோட வாழ்வான், மனநலத்தோட வாழ்வான், எல்லாம் உழைத்து பொருள் ஈட்டுவான், பொருளோட வாழ்வான், எல்லாருக்கும் உதவி வாழ்வான், நட்பு நலத்தோட வாழ்வான். உடல் நலத்தோடும் நீண்ட நாள் வாழலாம். பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை தீர்த்து மன நிறைவோடும் வாழ்வதே நல வாழ்வு, முழுமை நல வாழ்வு என்று கூறி, அந்த முழுமை நல வாழ்வுக்கு உண்மையை உணர்வோம் என்று சொல்லி இந்த திருக்குறளை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நுண்ணிய நூல் பல கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற வள்ளுவருடைய கூட்டை சொல்லி, நாம் ஆசான் அவர்கள் நமக்கு காட்டிய வழியில எல்லோரும் உண்மையை உணர்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை ஐயாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, கேட்கலாம். கிருபாநிதி அம்மா வாழ்க கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாவே எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நீங்க ஏதாவது கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. அதனால முதல்ல ரொம்ப யோசிச்சுதான் கை தூக்குவேன். இன்னைக்கு எனக்கு ஏன்னா உங்களை ஆலியார்ல பாக்கிற விட மௌனம்ட்டே நான் பார்த்துட்டு வந்துடுவேன் ஐயா. அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு மரியாதைன்னு தான் சொல்றேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க. அதனால ஐயா இப்ப நீங்க உண்மை அறிவு மிகுங்கிறதுல ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்ன வேண்டும் நினைக்கிறதுனாலதான் மிகுது. அது நல்லாவே புரியுது ஐயா. இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் சொன்னீங்க, மனம் அறிவு தெய்வம் 3 ஒண்ணுதான். ஆனா இன்னொன்னு சொன்னீங்க, உடல் உயிர் மனம் 3 மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படியா உணர்றது? அது உணர்ந்த விதம் ரைட்டா இல்ல நாங்களா உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு ஐயா உங்கள்ட்ட சின்ன எக்ஸ்பிளைன் கேட்கிறேன். வாழ்க வளமுடன்.
இப்ப மகரிஷி சுத்த வெளியை உணர்வதற்கு நமக்கு பயிற்சி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமா ஐயா. அப்ப அந்த சுத்த வெளியை நினைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்த சுத்த வெளி அதிர்ந்து கொண்டு இருக்கிறது, அது நுழைகிறது. அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதுயா, புரியுது. அனைத்தும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குதா இல்லையா? அந்த நுறுங்கல் என்ன ஆகுது? விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, சூரியனாகி, பல பல கோள்கள் ஆகி, அதில் ஒன்று நில உலகமாகி, இந்த நில உலகில் பஞ்சபூதங்களும் முறையாக கூடி உடலாகி, உடலை இயக்கும் உயிராகி, ஜீவகாந்தமாகி, அந்த ஜீவகாந்தத்தில் அந்த அறிவே மனமாகவும் இருக்கிறது என்பதை மகரிஷி விளக்கி இருக்கிறார். அதை நீங்கள் தவம் செய்து அப்படியே அகக்காட்சியாக காண்கின்றீர்கள். உங்களுக்கு இறைநிலைதான் உடலாகவும் உயிராகவும் மனமாகவும் வந்திருப்பது விளங்கிவிடுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. நீங்க இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகு ஐயா புரியுது. நான் அது எப்படி உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் ஆகும்னு நினைச்சேன். விளக்கிக் கொள்றது விளக்கம் தான். விளக்கம் இதான் மாணிக்கவாசகர் சொல்றார். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. அப்ப யாரு ஆனது? அந்த இறைவன். அப்ப மெய்ப்பொருள் தான் என்னவா இருக்குது? பஞ்சபூதங்கள். இது சைவ சமயம் அதுதான் சொல்லுது. மெய்ப்பொருள் உருவம் இல்லாதது லிங்கம். அதுதான் நாம சிவாய. அதுக்குதான் 5 தலை நாகத்தை வச்சாங்க. இதுதான் தமிழர் சமயம். ஆதி இந்திய தமிழர் சமயம் அது இந்திய சமயம்னு ஆயிடுச்சு பின்னாடி. ரொம்ப சிறப்புயா. வாழ்க வளமுடன்யா. உங்களுடைய உரையில அடிக்கடி நீங்க சொல்றதுயா, இந்த 800 கோடி பேரு நம்மதான் அப்படின்னு சிந்திக்க சொல்லுவீங்க. நீங்க ரொம்ப என்னையா? உண்மைதானம்மா. ஒரு நகை கடையில ஏராளமான நகை இருக்குது. தங்கம் ஒன்றுதான அத்தனை நகையா இருக்குங்கிறது புரிந்து கொள்ள முடியவில்லையா? கண்டிப்பா ஐயா. ஒரு ஆடையகத்துல ஏராளமான ஆடைகள் இருக்குது. குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், உள்ளாடை, வெளியாடை, எத்தனையோ வகையான ஆடை இருக்கு. அத்தனை ஆடையும் பருத்தின்னு வச்சுக்கோங்களேன். பருத்தி ஆடையகம். அப்போ பருத்தி ஒன்றுதானே அத்தனை ஆடையமா இருக்குது. இது அறிவுக்கு புரியவில்லையா? கண்டிப்பா. தெளிந்த அறிவே ஞானம். சரியா போச்சா? நல்ல ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு சிறக்க எங்களுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாண்ட கேள்வி கேட்கலாங்க. உமையாள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, அந்த எனக்கு தலைப்புல தாங்க உண்மை அறிவி மிகும் அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தமாங்க. அதான் மிச்சம். அதான் உங்ககிட்ட இருக்கும். நூல்கள் மூலம் படித்ததெல்லாம் நிக்காது. சரிங்க, அது கொஞ்சம் விளக்கமா அதான் சொல்றேன். நீங்க நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் பெற்ற அறிவை உறுதி செய்து கொள்ளணும். எப்போ? உண்மையை உணர்ந்தால். அதை யார் சொல்லுவா? இறைவனே சொல்லுவான். ஏனென்றால் அவன்தான் பேரறிவு. மகரிஷி சொல்றாருல, இறைவன் எனக்கு சொன்னான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள், உங்களால முடியாது. நீங்களும் நான் யாரிடமிருந்து பெற்றேனோ அதை நீங்கள் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்வதும் இறைவன் சொல்வதும் ஒன்றாக இருக்கும். அப்பதான் என்னை நீங்கள் நான் இறைவனை உணர்ந்தவன், நான் இறைவன் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். இதான் மகரிஷி சொல்றாரு. புரிஞ்சுட்டாமா? புரிஞ்சுச்சுங்கய்யா. அதுதான் தவம் பண்ணணும். அதான் நீங்க அந்த துரியாதீத தவத்துல சமாதி நிலைன்னு ஒண்ணு வருது இல்லைங்களா? வரும்.
அப்போ அகக்காட்சியாக தெரியும். ஓசை இல்லாத சொற்கள் மூலமும் ஒளி இல்லாத காட்சிகள் மூலமும் ஒரு ஓசை கேட்கும். சரீரி சரீரி, ஒரு இன்னர் வாய்ஸ், அன்பு குரல் கேட்கும், அகக்காட்சியாக தெரியும். அதான் ஓசை இல்லாத சொற்கள் மூலமும் ஒளி இல்லாத காட்சிகள் மூலமும் உண்மைகள் விளங்கும். இந்த உண்மையை அறியலாம். இதுதான் சமாதி நிலை, தவத்தில் சமாதி நிலை. இந்த மாதிரி சொல்றாருல, அன்பு குரல்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாருல்ல. ஆமாங்க. அதுல அதானே சொல்றாரு. அதனால நல்ல மகரிஷி நூல்களை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் நமக்கு இது படிக்கணும். அதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு இறைவனிடமிருந்தே நீங்கள் பெறணும். அந்த குரு என்பவர் நாம் இறைவனிடமிருந்து பெறுவதற்கு உதவுகிறவர் தான் இல்ல, வழிகாட்டி. சரிங்க. நல்லதுமா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு லக்ஷ்மணன் காந்திமதி ஐயாட்ட கேட்கலாம் கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சாரிங்க ஐயா, உங்க ஒரே பாதியிலேருந்து தான் கேட்க முடிஞ்சது. ஆனால் சரி, மிகவும் சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்க. கடையில் நகையாக இருக்கட்டும், பஞ்சாக இருக்கட்டும், அதாவது வேற வேற தன்மைகள் இருந்தாலும் தன்மை ஒன்று தானுங்க ஐயா. ஆனால் ஒரு வயிற்றுல பிறந்த குழந்தைகள், ஒரு 5 குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்க மனிதர்களாக இருக்கட்டும், குணாதிசயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க வேறுபடுறோமே ஐயா. எல்லாரும் மனிதர்கள் தான். பட் நம்ம அவங்கவுங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் செயல்படுறப்பையோ, வீட்டு குடும்பத்தில் இது பண்ணுறப்பையோ, வித்தியாசங்கள் பண்ணுறப்ப மனக்கவலைகளாகவும் எப்படிலாம் வருதுங்களா ஐயா. அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது? சரி, அவங்களும் மனிதர்கள் தான், தெய்வம் தான், நம்ம மனசளவில் எடுத்துக்கவோ இது பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்களா ஐயா. அதை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நம்மளே ஒரு சரி, நம்ம தியானம் பண்ணுறோம், வேற உடற்பயிற்சி அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாம் ஒரு சூழல் வந்தாலும் அடுத்தவங்களுடைய சூழலுக்கு அதை அந்த இடத்துல டிராவல் பண்ணி போகிறப்பையோ, அப்படி அந்த ஒரு நிலைமைக்கு வரப்ப அங்க ஒரு சங்கட சூழ்நிலைகள் அவங்களால நம்மளுக்கு ஏற்படுது, நம்மளாலையும் ஒரு சிலது அவங்களுக்கு ஏற்படுது. அந்த தவிர்த்துல எப்படிங்க ஐயா சரி பண்றது? நீங்க இந்த உண்மை உணர்வு, அன்பு வந்துடும் இல்லைங்களா? அன்பு இந்த எல்லாருக்கும் பாருங்கய்யா, ஒரு தாய் வயிற்றுல 4 பிள்ளைகள் வர்றாங்க. 4 பேரும் குணத்துல வேறுபட்டு இருக்கிறாங்க, பண்புல வேறுபட்டு இருக்காங்க சொல்றீங்க. அனைத்தரும் இறைவனை உணர்ந்து விட்டால் பண்பில் சமப்பட்டு விடுவார்கள். அனைவரிடமும் அன்பு இருக்கும். அது வேறுபாடு வேறு கரெக்ட்டுங்க ஐயா. அன்புங்கிறது அன்புதானே இருக்கும். அதாங்க ஐயா, அவங்கவுங்களுக்கு வேறுபாடுகள் வருது. அது வரக்கூடிய அதிகமாகுது. தன்னை அறிந்தவனுக்கு, உண்மையை அறிந்தவனுக்கு ஒரே பண்பு தான் இருக்கும், அன்பு என்கிற ஒரு பண்பு. அப்ப அவங்க எப்படி, அவங்களுடைய செயல்லாம் எப்படி இருக்கும்? தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்ப அவர்களால உங்களுக்கு துன்பம் வருமா? உங்களுக்கு உதவி வாழ்வார்கள். அப்ப ஏதாவது உறவு பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்களேன். ஐயா, நீங்க சொல்றது அன்புங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டோம்னா எல்லா இடமும் அது ஒரு அன்பாதான் இருக்குங்க. இப்ப நீங்க அந்த அன்பு உங்களுக்கு மலர்ந்து விட்டால் உங்களால் பிறருக்கு நன்மை வருமா, தீங்கு வருமா? நன்மைதான் வரும். பிறரால நமக்கு தீமை வரப்ப அதே மாதிரி ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைந்து விட்டால், இப்ப நீங்க சொல்றீங்க உங்க வீட்டுல குடும்பத்திலே இருக்கிறதா வச்சுக்கோமே, அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு பிரச்சனை. அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து விட்டால் அவங்க உங்களுக்கு தீங்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. உணராததுனால நம்ம அந்த டிராவல் பண்றப்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குத்தான் உணர சொல்றோம். அதுக்குத்தானே உணர சொல்றோம், உண்மையை உணரணும்னு. சரிங்க ஐயா. அந்த மெய்ப்பொருளை, ஆன்மாவை அறியறதுக்கு தான் கூப்பிடுறோம். மெய் ஞானம் ஓங்கி வாழ வாரீர், ஆன்மாவை அறிய வாரிதான் ஆன்மீக கல்வி. நீங்க நீங்க எதுக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆன்மாவை அறிய. சரிங்க ஐயா.
ஆன்மாவை அறிந்து விட்டால் நீங்க இப்போ அவங்க குணத்துல வேறுபட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் நீங்க உணர்ந்து விட்டால் நீங்க அவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. மதுரை தான் சொல்றாரு, நீங்க தீங்கு செய்ய மாட்டீங்க. அவங்களுக்கு எந்தெந்த வகையில உதவியா இருக்க முடியுமோ எல்லாம் செய்வீங்க. அதனால சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், அந்த பண்பு வந்துரும்ல. சரிங்கய்யா. இப்ப உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்றீங்க? உங்க குடும்பத்திலேயோ சமுதாயத்திலயோ இருக்கிற உறவுகள், மக்களுக்கும் உங்களுக்கும் உறவுல இனிமை இல்ல, அவர்களால துன்பப்படுகிறீர்கள், அதானே? ஆமாங்கய்யா. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க பிறரை வாழ்த்துங்கள், நன்மை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள். செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நீங்கள் அனைவரும் ஒன்றுதான் என்பதை அறிந்ததனால உங்கள்கிட்ட அன்பு இருக்கும். அந்த அன்புடையவர் வாழ்த்தினால் அவர்களும் மாறி விடுவார்கள். உங்களை துன்பம் அதானே எதிரிய வாழ்த்த சொல்றோம். துன்பம் தருபவர்கள் அவங்க எதிரி தானே. அது சரிங்கய்யா. மனைவியா கூட இருக்கும், கணவனா கூட இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் எதிரி தானே. புரியுதா? இறை அன்பு, அந்த இறை நிலையை உணர்ந்தவரிடம் இருக்கிற அன்பு வேணும். அந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அந்த அன்பு தான் வேணும். மத்தவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் விலங்கு அன்பு. விலங்கு கிட்ட கூட தான் அன்பு இருக்குது. அந்த விலங்கு அன்பு நல்லதே செய்யுமா? ஐயா ஒரு சின்ன மன்னிக்கவும் ஐயா, இதுல ஒரு சின்ன ஒரு கருத்து நான் கேட்கிறேன். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம அன்பா இருக்கிறோம் ஒருத்தவங்கள்ட்ட, அவங்க நம்மளை தவிர்த்துட்டு நம்மள்ட்ட எந்த ஒரு ஆலோசனையா இருக்கட்டும், நம்மள்ட்ட அந்த ஒரு விஷயங்கள் கன்சிடர் பண்றதா இருக்கட்டும், பண்ணலை செய்யலைங்கிறப்ப நம்மளை தவிர்க்கிறாங்கிறப்ப நம்ம எல்லாம் அவங்களுக்கு செய்யறோம். பட் நம்மளை தவிர்த்து அவங்களை செய்யறாங்கிறப்ப அவங்க மேல நம்மளுக்கு ஒரு என்னடா நம்ம எல்லாம் செய்யறோம், பட் நம்மளுக்கு ஒரு இதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்கிற ஒரு எண்ணங்கள் வரப்ப நம்ம மேலே நம்மளுக்கு கஷ்டம் வருது இல்லைங்களா? அவங்க பாருங்க, அவங்க ஏதோ உங்களை கன்சல்ட் பண்ணாம, உங்களோட ஆலோசனையை கேட்காம அவங்க மனம் போன போக்குல செயல்பட்டா அவங்களுக்கு ஒரு துன்பம் வருது. துன்பம் வராம கூட இருக்கலாம். அது துன்பம் வந்தா நீங்க என்ன செய்யணும்? அந்த துன்பத்திலிருந்து விடுறதுக்கு நீங்க உதவணும், அவ்வளவுதான். அப்புறம் சொல்லணும், எப்பா கொஞ்சம் என்ன கேட்டிருக்கலாம்ல முதல்லயே, சரி இனியாவது கேட்டுக்க அப்படின்னு நீங்க அவருக்கு உதவுறதோட விட்டுறணும். அது அவங்களுக்கு ஐயா. இப்ப இதுவே அவங்க நம்ம சொல்லி கேட்கலங்கிறப்ப நம்மளுக்கு அது துன்பமா, மனசளவுல கஷ்டம் அதான் ஆசை. நீங்க பிறகு என்ன மதிக்கணும், என்ன கேட்கணும், நம்ம எதிர்பார்ப்பு வைக்கிறோம். அந்த எதிர்பார்த்துதான் ஏமாற்றம் வருது. அது கூட ஆசை தானே. சரியான ஆசையா தானங்க ஐயா இருக்கு. சரியான ஒரு ஆனா அவங்க எல்லாம் உங்களை இது நீங்க என்ன கேட்கணும், நான் அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களை மதிக்கல, விட்டுருங்க. துன்பம் வந்த பிறகு வருவாங்கல்ல. சரி சரிங்க ஐயா. சரிங்க. வரும்போது நீங்க சொன்னா கேட்பான். உன்ன அவன் கேட்பான். ஐயா ஒருத்தன் இப்ப மது அருந்துற பழக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியாம செய்யறாங்க. நீங்க கூட சொல்றீங்க, சாடமாடையா தெரிஞ்சு கூட நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்றீங்க. அவனுக்கு துன்பம் வந்துருது. துன்பம் வந்த போது அப்பவாது உங்ககிட்ட கேட்பறான்னா கேட்க மாட்டான். அவன் துன்பப்படும் போது, நோய்வாய்ப்படும் போது, அல்லது பொருளுக்கு கஷ்டப்படும் போது நீங்க சொல்லலாம். அப்பதான் அவன் கேட்பான். சொல்ல பயன்படும் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் மக்கள். வரும்போது அவனே தேடுவான். மகரிஷி சொல்றாருல, உன்னை தேடி நாடி வருபவர்களுக்கு நீ உதவு. புரியுதுங்களா? மனவளக்கலை மன்றத்துக்கு நீங்க மக்களை கூப்பிடலாம், வந்தாலும் வராட்டியும் இல்ல. ஆனா அவன் என்னைக்கு வர்றானோ வந்தவனுக்கு நீ கொடு, வந்தவனுக்கு கொடு. கூப்பிட்டு வச்சு நீ துன்பம் இல்லாமல் வாழலாம், அப்படி இப்படி வான்னு சொல்லலாம் கூப்பிடுறீங்க. அவன் துன்பம் இல்லாமல் வாழணும்னு நினைச்சா தானே உங்ககிட்ட வருவான். நிறைய பேர் மனவளக்கலைக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க கூப்பிடுறீங்க.
உங்களுக்கு ஆ, உடலில் நோயா, ஆ, மனதில் துன்பம், மனதில் அழுத்தமா, மனதுல டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்குதா, கவலை இருக்குதா, ஆ, உடலாலும் மனதாலும் துன்பப்படுகிறீர்களா? வாருங்கள், துன்பம் இல்லாமல் வாழலாம். ம், ஆன்மாவை அறிந்து, தன்னை அறிந்து துன்பம் இல்லாமல் வாழலாம். உங்களை அறிவுறதுக்கு வாருங்கள்னு கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ம், ம். அவன் தன்னை அறியணுங்கிற விருப்பத்தோட வந்தா தானே நீங்க அது சொல்ல முடியும் அவனுக்கு. அது சரிங்க ஐயா. அல்லது துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை செய்கிறோம்னு அப்படி வந்திருக்கணும். ஓகே, ஓகேங்க ஐயா. ஓகே. வந்தவனுக்கு நீங்க என்ன சொல்லணும்? ஆன்மாவை அறியணும்னு சொல்லணும். ஆ, ஆ. ஆசிரியர்கள் அப்படி சொல்லி இருந்தா அவன் தொடர்ந்து இருப்பான். சரி, சரிங்க ஐயா. புரியுதா உங்களுக்கு? மனவளக்கலை மன்றத்துக்கு வந்தவர்கள் ஏன் தொடரவில்லை? ஆ, ஆ. அவன் ஆன்மாவை அறியணும்னு அறிவதற்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருந்தால், ஆ. உடலுக்கும் உடல் பயிற்சி காயகல்பம் கொடுக்கிறது உடல் நலத்துக்கு. அது சரிங்க அது ஐயா. எப்பவுமே செய்யணும். ஆனா நீ தவம் செய்யணுமே. அது சரிங்க ஐயா. தவம் செய்து, இப்ப தவம் செய்யணும்னா உடல் பயிற்சி காயகல்ப பயிற்சி செஞ்சாதான் தவம் செய்ய முடியும். அது சரிங்க ஐயா. அப்ப பயிற்சியை தொடருவான்ல. ஆ, ஆ. நீங்கள் தொடர்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இன்னும் இறை உணர்வு பெறுவதற்காக பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ம். அதானே? ஆ, ஆமாங்க ஐயா. ஆனா இப்படி எல்லாரும் அதே நோக்கத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? சரி, இல்லைங்க ஐயா. செஞ்சவங்க ஏறு விடலாம்னு சொல்றாரு மகரிஷி. அப்படி எவ்வளோ ஒரு ஆண்டுக்கு மேல ஆகியிருந்தால், எவ்வளோ நான் எவ்வளோ சொல்றது காலங்கள் ஐயா? எவ்வளோ காலங்கள் ஐயா சொல்றாரு? 1 வருடம். 1 வருடம். ஓகே, ஓகே, ஓகே ஐயா. ஆ, தவம் ஆரம்பிச்சதுல இருந்து 1 வருடத்துக்குள்ள முறையாக பயின்று வந்தால் ஆ, ஆ, ஆ. சமாதி நிலையை அடைந்து விடலாம். ஓகே, ஓகே. ஆ, ஆ. முகத்துல மனம் நிலைக்கணும், அவ்வளவுதானே. காந்தம், விண்வெளி, ஆகினை, துரியம், துரியாதீதம், ம். 3 மறைபொருட்கள் மீதும் மனம் செலுத்தி செலுத்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளை செல்கள்ல ரசாயன மாற்றம், காந்த மின்சார ரசாயன மாற்றம் ஏற்பட்டு மனம் நிலைப்பட்டு விடும், மனம் நிலைத்து விடும். ம். அதான் சமாதி நிலை, இறை நிலையை அடைந்து விடும். இதான் இறைநிலை அடைதல். சரி, சரிங்க ஐயா. தவத்துல இறைநிலையை அடையணும் முதல்ல. ம். அப்பதானே அது சொல்லும். அது சரிங்க நீ ஐயா. மனிதன் தெய்வமாகணும், அறிவாகணும். ம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா தம்பி? புரிஞ்சுட்டேங்க ஐயா. நல்லா புரிஞ்சுட்டேங்க ஐயா. இந்த ரொம்ப நன்றிங்க பயிற்சியை ஐயா. முறையா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதிலாக நான் இதை சொல்லி இருக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய கேள்வி எல்லாருக்கும் அந்த பதில் பயனுள்ளதாக அமையும் என்பதை உறுதியாக நம்புகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ். வளர்மதி அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வளர்மதி. ஐயா, உங்க உரை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இறைவனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு தெரியணும். 2வது என்னுடைய கருத்து என்னன்னா, இறைவன் தான் நமக்கு குருவா வந்து நமக்கு போதிக்கிறாரு. அப்ப குருவே இறைவனா வச்சு வழிபடலாமா? ஆமா, குரு குரு வழிபடுதல்னா குரு காட்டிய வழியில் வாழுதல், செல்லுதல், பாடுதல். அதான் வழிபடுதல். சரிங்க ஐயா. வழிபடுதல்னா என்ன? குரு காட்டிய குரு வழியில் காட்டிய வழியில. பயணித்தல். சரிங்க ஐயா. அதானே குரு எது காட்டினாரு? இறைவனை உடற்பயிற்சி, உணர்வதற்கு, காயகல்பம். இறைநிலையை அடைவதற்கு, தான் அடைந்த நிலையை நாம் அடைவதற்கு. அப்ப குரு தெய்வத்தை அடைந்தவர் ஆகையினால அவரும் தெய்வமாகி விட்டார். அதனாலதான் நம்ம மகரிஷிய சாமியார்னு சொல்றோமா, சுவாமிகள்னு சொல்றோமா? சுவாமிகள். சொல்லுங்க. மகான்னு சொல்றோம். மகான்னா மகான், யார்? மகான். கடவுளை அறிந்தவர். இறைநிலை அறிந்தவர். ஆமா, ஞானிகள். அப்ப அவரு இறைவனுக்கு சமந்தானே. இறைவனிடம் ஆமாங்க. இருக்கிற எல்லா அறிவும் அவர்கிட்ட இருக்குது. ஆமாங்க ஐயா. ஆனால் அந்த அறிவை மகரிஷி சொல்றாரு, நீ இறைவனை அறியணும். ஏன்னா அப்பதான் அவனே அனைவருமாக இருக்கிறான் என்பது விளங்கும். அப்பதான் அன்பு வரும். அனைவரும் ஒன்று, அனைத்துயிரும் ஒன்று, எட்டமலாகும். புரிஞ்சுதுங்களா?
சரி சரிங்க ஐயா. அதனாலதான் குரு தெய்வத்துக்கு சமமானவர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ விளங்கிக்கணுமே, அப்பதானே உனக்கு அன்பு மலரும். ஆமாங்க ஐயா. நான் சொல்றேன், அனைவரும் இறைவனுடைய தன்மாற்றம், அவதாரம்னு சொல்றேன். இப்ப எல்லாரும் அவதாரங்கள் தானே. அவதாரம்னா தன்மாற்றம். இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் கடவுளுடைய அவதாரமே. அவதாரம்னா வடமொழி, தன்மாற்றம், தன்மாற்றம். காட்சி. சரிதானே? எல்லாரும் கடவுள் தானே. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆனால் அந்த கடவுள் என்பது எது? அது பிறப்பும் இறப்பும் இல்லாதது. புரியுது? அது தோற்றமும் மறைவும் இல்லை. ஆனால் மனிதன் என்ன ஆயிடுவான்? மனிதன் தோன்றுகிறான், மறைகிறான். புரியுதுல்ல? புரியுதுங்க. அப்ப பிறப்பும் இறப்பும் அற்றவன் இறைவன். அவனே மனிதனாக வருகிற போது அவனுக்கு பிறப்பும் இறப்பும் வந்து விடுகிறது. அப்ப எது மனிதன் சொல்றோம்? தோற்றத்தை சொல்றோம். தோற்றம், மறைவு. மரணம் வந்துருச்சுன்னா மறைவு. புரியுதுல்ல? அப்போ அப்ப இந்த உடல் நான் அல்ல, நான் ஆத்மா. அப்ப எனக்கு மரணம் இல்லை. நான் என்பது அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள். பாருங்கம்மா, நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி, மெய்ப்பொருள். இதான் வேதாத்திரியம். மெய்ப்பொருள் தான் உண்மை, ஆன்மா, அறிவு. இந்த அறிவை அறிந்த அறிவே அறிவு, அதுவே மிகுதி. அதான் மிச்சம். அதான் நீ கற்ற அறிவு. புரியுதுங்கய்யா. வள்ளுவர் அவ்வளவு அருமையா சொல்றார். நுள்ளியாதான் பதில் சொல்ற. நீ எல்லாம் இறைவனிடமிருந்து படித்துக்கொள். மகான்கள் எந்த நூலம்மா படிச்சாங்க? எழுத படிக்க தெரியாத மகான்கள். இப்ப நபிகள் எழுத படிக்க தெரியாதவர்னு சொல்றாங்க, ஜீசஸ் எழுத படிக்க தெரியாதவர்னு சொல்றாங்க, சித்தர்கள் கூட எத்தனையோ பேர் எழுத படிக்க தெரியாதவங்கன்னு சொல்றாங்க. அவங்கள ஞானம் எப்படி பெற்றாங்க? இறைவனோடு மனதை இணைத்து விட்டால் அவன் சொல்லி விடுவான். இப்ப தெரிஞ்சு போட்டாமா? அந்த இணைக்கும் பயிற்சி தான் என்னது? தவம். நல்ல தவம் செய்யணும். சரிங்கய்யா. மிக்க நன்றி ஐயா. தெளிவான பதில் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக சண்முகப்பிரியா அவர்களிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். சண்முகப்பிரியா, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க கூடுவாஞ்சேரி மன்றத்துக்கு வந்தப்போ உங்களை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயா. இன்னைக்கு உங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா ஐயா, அதிகமான தவம் ஐயாவோட பயிற்சிகள்லாம் முறையா பண்ணும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளே அறியாம ஒரு கர்வம் வருங்களா ஐயா? இதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நம்ம அறியாம ஒரு கர்வம் வருங்களா? ஒரு கர்வம் வந்து இறை உணர்வு பெருவரையில் வரும். தன்னை வேறாக கருதுவது, உயர்வாக கருதுவது, அது எல்லாருக்கும் தான் இருக்கு. இறை உணர்வு பெற்றுவிட்டால் கர்வம் எல்லாம் அழிந்துடும், ஆணவம் அழிந்து விடும், தன்முனைப்பு அழிந்து விடும். அது அழிகிறதுக்கு தானே தவம் பண்றோம். எல்லாரும் சமம், ஈக்குவலிசம். சரியாமா? எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இதுல என்ன கர்வம் இருக்குது? இல்ல யாருக்கு? நீங்களும் மனிதன், நானும் மனிதன். இல்லங்கய்யா, பயிற்சியிலே வந்து நான் சரியா பண்றேன், நீ ஏமா நீங்க பயிற்சி செய்து அந்த இறைநிலைய உணரணும். ஆறு கடலை நோக்கி ஓடுகிறது. கடலை சென்று கடலை தொட்டதும் உணர்ந்ததும் இணைந்ததும் அதுவாக மாறி விடுகிறதா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப நடுவுல வந்து தடுமாற்றம் வருங்களா ஐயா? கர்வம் வருமா? நீங்க பயிற்சி செய்யல, காலை மாலை இருவேளையும் 20 நிமிடம் செஞ்சினாலே இடைப்பட்ட நேரத்துல அடிக்கடி உணர்வு வரும். ஆகினையில துரியத்துல உணர்வு தெரியும்.
நீங்களே அடிக்கடி சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு புருவ மத்தியில புருன்னு எதுமோ சொல்லு விதிக்கிட்டே இருக்குதுங்க, உச்சில ஏதோ சுத்துது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்கதான் சரியா தவம் பண்றாங்கன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்கிறோம், உண்ணும் போதும் எந்த புலன் அனுபவத்தை பெறும் போதும் உயிர் உணர்வை உச்சந்தலை புருவ மத்தியிலோ உச்சந்தலையிலோ வைத்திருக்க பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தீட்சை கொடுக்கும் போதே சொன்னோம்லாமா. முறையா செய்யறது. அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள திடீர்னு ஒரு நேரம் நீங்க இப்படி ஏதாவது குளிச்சுக்கிட்டு கூட இருப்பீங்க, அல்லது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அப்படியே சமாதி ஆயிடுவீங்க. நொடி பொழுதில் நிகழும். அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு மகான் சொல்றாரு ஒரு உபநிஷத்துல, இறை உணர்வு பெறுவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்னு கேட்டா, இறைநிலையை விளங்கி கொண்டால் நொடி பொழுது போதும். ஆதிசங்கரர் கூட சொல்றாரு, விளக்க ஞானம் பெறுவதற்குத்தான் தாமதம், சுத்த வெளிதான் தெய்வம் என்று விளங்கி கொண்டவர்கள் அதையே நினைத்து கொண்டிருந்தால் அதோடு கலந்து விடுவீர்கள். அது நொடி பொடிகள் நிகழும். ஒரு குதிரையில் ஏறுகிற குதிரை வீரன் குதிரையின் ஒரு பக்க சேணத்தில் கால் வைத்து மறுபக்கத்திற்கு காலை தூக்கி போடுவதற்குள் இறை உணர்வு பெற்றுவிட முடியும் என்று மகான்கள் கூறியிருக்கிறார்கள். அம்மா மகரிஷி அதேதான் சொல்றாரு, நொடி பொழுதில் நிகழும். என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், நான் அந்த நிலையை அடைஞ்சதுனாலதான் நான் சொல்றேன். நொடி பொழுதில் நிகழ்ந்தது, என்னை நான் கண்டு கொண்டேன், இறைவனை கண்டு கொண்டேன், இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று நானும் என் மகரி சொன்ன மாதிரி என்னுடைய டைரியில எழுதி வச்சிருக்கிறேன். அந்த நாள் என்று எனக்கு தெரியும். அதாவது நீங்களும் அந்த நிலையை அடையலாம். கண்டிப்பாங்க. நன்றிங்க. நல்லதுமா. நன்றி, வாழ்காலம்னன். நன்றி அம்மா, வாழ்காலம்னன். அடுத்த அன்பராக ஆண்ட்ராய்டு இருக்கு, கொஞ்சம் அடுத்த முறை பெயர் போட்டுவாங்க. ஆண்ட்ராய்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்காலம்னன். ஆண்ட்ராய்டு ப்ளூ ராய்னு வாழ்காலம் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அடுத்த அன்பராக சத்யசாய் அவர்களை ஐயாவிடம் கேள்விக்கு அன்போடு அழைக்கிறோம். சத்யசாய் நீங்க கேட்கலாங்க. வாழ்க வளமுடங்க. கேட்கலாம். வாழ்காலம். இது பக்தி மார்க்கத்துல போனவங்களும் சரி, ஞான மார்க்கத்துல பயிற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்களும் சரி, ஏன் மாறவே இல்லை, ஆசையும் சீரமைக்கல? ஆசையை சீரமைக்கிறது இப்ப நம்ம ஞானம் தவம் பண்ணவங்க தானே பண்ண முடியும். ஞான மார்க்கத்தில் தவம் செய்து கடவுளை அறிவதற்கு, தெளிவாக அறிவதற்கு, உண்மையை உணர்வதற்கு தவம் செய்பவர்கள் தான் ஞான மார்க்கத்தில் செல்பவர்கள். செய்யாதவர்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள். புரியுதுங்களா? சரிங்க. தானே சிந்திக்க முடியும். ஆசையை ஏன் சீரமைக்கணும்? ஏன் சொல்லுங்க. ஆசையை சீரமைக்கணும் இல்லையா? ஆசையை சீரமைக்கணும்னா நீ இறைவனை உணரணும். நீ ஆசை சீரமைப்பு பயிற்சி செய்யலாம், ஆனாலும் உங்களுடைய ஆசை அடங்காது, ஏதோ கட்டுப்பட்டு இருக்கும். கடவுளை நான் யாருன்னு தன்னை அறிந்ததும் 6 குணங்களும் அழிஞ்சிடும். ஆசை இருக்கும், சினம் இருக்கும், கவலை இருக்கும். நீங்க ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இன்னும் கெட்ட எண்ணம், எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்தாலும், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செஞ்சாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுமே தவிர அது இருக்கும். நீரு பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும். அது எப்போ அழியும் என்றால் தன்னை அறிந்ததும். ஆசை அழிஞ்சிருமில்ல, நிறைமனம் ஆயிடுமில்ல, அங்கதான் ஆசை அழியும். அப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சி அதுக்கப்புறம் தேவையா? அதுக்கப்புறம் கவலை இருக்குமா? கெட்ட எண்ணம் வரும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி எதுக்குன்னா நீங்க தவத்தில் உயர, உங்க மன அலை குறையணும். சரிங்களா? அப்போ இத இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல்,
சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி தவத்துல மேம்பட முடியும். தவம் செய்து தன்னை அறிந்தவர்களுக்கு இனி நல்ல எண்ணமே வரும், ஆசை அழிந்து போய்விடும், சினம் சினம் வராது, கவலையும் இருக்காது. சரிங்க அப்ப நம்ம என்ன சரிங்க செய்யணும்? சரிங்க சரி, விளக்கம் சரிங்கய்யா. ஆனா மந்திர உச்சாரணம் பண்றாங்கல்ல, அவங்களும் சில தியானம் பண்ணதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்றாங்களே, அப்ப அவங்களும் மாறலையேன்னு கேட்டேன். மந்திர உச்சாரணம் நம்ம உடம்புல ஜீவகாந்த அழுத்தம் கூடும். அழுத்தம் கூடும் போது உடல் நலம் மேம்படும். புரியுதுங்களா? நோய்கள் குணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். உடல் நலத்துக்கு மந்திரம் சொல்றாங்க. அதே சமயம் ஒரு எண்ணம், ஒரு வேண்டுதல்கள், ஒரு விருப்பம், ஒரு ஆசை, அது நிறைவேறும் 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 என்று திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த எண்ணமே அவங்களுடைய ஆசைகளை வரலாம். நான் 100க்கு 100 வந்துருமான்னா தெரியாது. ஆனா தவம் செய்து நீங்கள் எண்ணி விட்டால் எண்ணியபடியே ஆகும். தவம் செய்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும், நோய் குணமாயிடும். அப்ப மந்திரம் தேவையில்லை. அப்ப அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். சரிங்கய்யா. மந்திரத்தில் சொல்றது. சரிங்கய்யா. ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோமே. கல்லூரி கல்விக்கு வந்த பிறகு பள்ளி கல்விக்கு போவீங்களா? அதெல்லாம் போக மாட்டோம். அதே மாதிரிதான் பக்தி வேணும். எது வரையில? உங்களுக்கு குரு கிடைக்கிற வரையில. குரு பக்தனாயிரு. அப்புறம் குருதான் ஞானம். சரியாமா? சரிங்கய்யா. சிலர் எந்த பயிற்சியுமே செய்யாம நல்லா இருக்காங்க, எல்லா வகையிலும் அடைஞ்சிடுறாங்கய்யா. மன நிறைவு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு உடல் நலம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம். அம்மா நான் சொல்றத கேட்டுங்கம்மா. சரிங்க. அவங்களுக்கு மன நிறைவு இருக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? போதுங்கிற மனம் இருக்குதா? ஆசையற்ற நிலையை அடைந்து விட்டார்களா? அது இல்ல. அப்ப எப்படி? அப்ப ஆசை இருந்தா அவங்களுக்கு துன்பம் இருக்கும்ல? அது இருக்காங்க. இல்ல, எல்லா வகையிலும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லா வகையிலும் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் சொல்றது நேரம் வீணாகாம சொல்றேன், கேளுங்க. உடல் நலத்தோட வாழ்வார்கள், நிறை செல்வந்தராக வாழ்வார்கள், புகழ் அதிகாரத்தோடு வாழ்வார்கள், உலக இன்பங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் அமைதி இருக்காது. புரியுதா? சரிங்க. இதான அமைதி. அமைதி அமைதின்றோம். நிறைவு அமைதி வராது. அப்ப எப்படி அவங்க நல்லா இருக்காங்க? நீங்க எப்படி எதை வச்சு சொல்லுவீங்க? சரிங்க, நல்ல விளக்கம் தாயா. எங்களுக்கு தகுதி இல்ல, அவ்வளவுதான். எனக்கு தகுதி இல்ல, புரிஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், வாங்க கேளுங்க. கேட்டுட்டு தான். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது வள்ளுவர் சொல்றது போல, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டுன்ட்டு வள்ளுவர் எழுதியிருக்கிற மாதிரி நம்ம தவம் செய்ய தான் எல்லாம் மாறும். அது கண்டிப்பான உண்மை என்று சொல்லி வாழ்க வளமுடன். வாய்ப்பு அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தவம் செய்யும் போது முதல்ல ஒரு வாட்டி தவம் செஞ்சுட்டேன். அப்புறம் காயகல்பம் செய்யும் போதும் அந்த இது கபாலபதி செய்யும் போதும் திருப்பியும் தவ நிலைக்கு போகுது ஐயா மைண்ட். அப்படியே 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார்ந்துடுறேன். காயகல்பம் செய்யும் போதும் அந்த ஒரு செகண்ட், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கபாலபதி பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துடுறேன். அதனால உடல் சூடு அதிகமாகுமா ஐயா? அப்படி ஆனா சாந்தி பண்ணி அதான் இன்னைக்கு சாந்தி தவம் தான் பண்ணேன்.
அப்பப்ப அவ்வளவு. மைண்ட் வந்து தவநிலையில போகணும்ன்ற மாதிரி தோணும். ஆமா, அது அவ்வப்போது வரத்தானே செய்யுது. அதனாலதானே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அதனால உடம்பு வீக்கான மாதிரி எல்லாம் இருக்குமா ஐயா? ஒரு மாதிரி மயக்கம் அப்படி இருக்குமா? உடம்புல சூடு வரலாம், சூடு வரலாம். அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நீங்க 9 மைய தவம் செஞ்சு பழகினவங்களுக்கு, அஸ்வினி முத்திரை காயக்கல்பம் பண்ணவங்களுக்கு அவ்வளவா சூடா வராது. அப்படியே வந்தா கூட திரிபலா சூரணம் சாப்பிட்டுங்க, சாந்தி தவம் பண்ணுங்க, சூடு வராது. அதுக்கு மீறி சூடு வந்தா எனக்கு என்னுடைய தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்றேன். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. உடல் சூடுதான் அதிகமாகுது, அதுக்குதான் சாந்தி தவம் தான் ஐயா. என்னுடைய எண்ணுக்கு, தொலைபேசி எண்ணுக்கு கூப்பிடுங்கம்மா. சரிங்க ஐயா. நம்பர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன். சரிங்க, கூப்பிடுறேன் ஐயா. நல்லது. உங்களுக்கு தேவை இருந்தா ஐயா அவர்களை நேரில் தொலைபேசியில பேசி கேட்டு நீங்க விளக்கம் பெற்றுக்கொள்ளலாமா? நன்றி. வாழ்வாளமுடன், வாழ்வாளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அவர்களை ஐயா அவர்களும் கேள்வி அன்போடு அழைக்கணும். கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு. கவிதா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க கவிதா. இன்னொரு ஒரு கேள்வி. நான் அருள்நிதி ஐயா, எங்களோட மாஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க இப்போ ஒரு புது பிசினஸ் பண்ணிருக்காங்க ஐயா. இந்த நேரத்துல ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்க வந்தாங்க. நான் வெறும் அருள்நிதி அவங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி வாங்கோ, காய்கல்பா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவங்க ஒரு டீச்சர் ஆகி அவங்க சொல்றாங்க அது எல்லாருக்கும் அப்படியெல்லாம் அமையாது அப்படின்றாங்க. இப்போ அவங்க எங்களுக்கு டீச்சரா இருக்காங்க. எப்படி ஐயா இவங்களை எடுத்துக்கிறது நாங்க? அது அவங்க சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். மகரிஷி அப்படி சொல்லி இருக்கிறாரா? இல்லைங்க ஐயா. அதுதான் இப்ப நானு அவங்ககிட்ட வாத முடியாது. ஒருத்தர் தேர்ட் பர்சன் உடம்பு முடியாம இருக்காங்க, நம்மளோட பத்தி நீங்க அவர்கிட்ட வாதிட வேண்டாம். அவங்க நீங்க மக்களுக்கு சரியா சொல்லி கொடுங்க. ஓகே. இல்லைன்னா அவங்க அவங்க வந்து சரியான ஒரு ஆசிரியர் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க அறிமுகப்படுத்துறவங்கள அவங்க மூலமா இத கத்துக்கிறதுக்கு வேண்டாம். நீங்க யாரு நல்ல ஆசிரியர்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆசிரியரிடம் நீங்க உங்களுடைய அன்பர்களை அவர்களே அறிமுகப்படுத்துங்கள். சரிங்களாமா? நீங்க பயிற்சி, உடற்பயிற்சி செய்றீங்க, காய்கலம் பண்றீங்க, தவம் பண்றீங்க, அகத்தாய்வு பண்ணி உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறீர்கள், தன்னை அறிந்து கொள்ளுகிறீர்கள். அறிந்த பிறகு எல்லா மனம் தூய்மை பெற்றோம். மனம் தூய்மை வந்துட்டுனா நல்லது தானே செய்வீங்க. வினை தூய்மை வந்துடும் இல்ல? அப்ப தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்கிற போது எப்படி உங்களுக்கு துன்பம்? அதாம்மா, நீங்க அருள்நிதி என்றால் நீங்கள் இறைநிலை உணர்வதற்கான பயிற்சியை பெற்றவர்கள், உணர்ந்தவங்களா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்கள் உணர்ந்தவங்க இப்ப இந்த கேள்வியே வந்து நீங்க இன்னும் இந்த உணரும் பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் எனக்கு வருத்தம் ஆனது என்ன, நம்மளோட டீச்சரா இருந்து அவங்க நம்மள வந்து தப்பான பாதிக்கோ, அவங்கள்ட்ட இப்ப எல்லாரும் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்காக அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்களாக இல்லை. அவர்கள் உண்மையை உணரட்டும் என்று வாழ்த்துங்க. நீங்கள் உண்மையை உணர்ந்து விடுங்கள். சரிங்க ஐயா. நீங்க அந்த பாருங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வந்துருவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜாமி, நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயாட்ட. அன்மியூட் பண்ணிட்டு. ஜாமி கோர்ஸ் சொல்லி கொடுக்குது. அது வந்து அன்னைக்கு டக்குன்னு அந்த பொண்ணு என்ன எல்லாருக்கும் தவம் வந்துருதா அப்படின்ட்டு நெகட்டிவா சொல்லிச்சு. அதுக்குதான் அவங்க இப்ப நானா வெறும் வாழ்க வளமுடன். ஜாமி நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயாட்ட. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. மைக் ஆன் பண்ணியிருக்கேன். ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. ஜாமி கொஞ்சம் அடுத்த முறை பேர் போட்டு வாங்க தயவுசெய்து. ஓகே, அடுத்த அன்பராக சபரீஸ் சுந்தரவடியல் ஐயாவிலே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். நீங்க கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா. ஐயா வேறு சுபையா, வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இப்போ வந்து ஒர்க் எல்லா இடத்துலயுமே ஒர்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது அந்த உணவு உழைப்பு அந்த 5 அளவு முறை சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அதுல வந்து எந்த ஜாப் எடுத்துக்கிட்டாலும் இப்ப சில விஷயங்களை வந்து அந்த அந்த டைமுக்கு முடிக்கிட்டு வரணும்னு சொன்னா கூட உங்களுக்கு ஓவர் டைம் இருக்கு. அதை வச்சுதான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு இது பண்றாங்க. இல்ல உங்களுக்கு வேற வேற கண்ட்ரிக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க அவங்க டைம்க்குலாம் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து நம்ம நம்ம நினைச்சா கூட அப்படி எனக்கு அந்த அவ்வளவு காசு வேண்டாம், இந்த கம்மியான வேலைக்கே போகலாம்னு நினைச்சா கூட எல்லா இதுலயுமே அந்த ஒரு அந்த புஷ் இருக்கு. அது எப்படி கையாளுவதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 5 அளவு முறை காக்க முடியவில்லைன்னு சொல்றீங்க. அது எல்லா அதனாலதான் அதற்கு தீர்வு என்ன? அதுதான் நீங்க என்ன பண்ணிடணும், உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணிடணும். இந்த 3 செஞ்சீங்கன்னா அந்த 5 அளவு முறை மீறினதுனால வரக்கூடிய நோய்கள் இருக்கு, துன்பங்கள், இழப்பு, அதை தவிர்க்கலாம். அதுதானே இது கொடுத்துருக்குறோம். கரெக்டுங்க ஐயா. நீங்க 5 அளவு முறை காத்து வாழ்ந்தவராக இருந்தா உங்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை, காயகல்பம் தேவையில்லை, தவமே தேவையில்லை, உடல் நலத்தோட வாழலாமே. சரிங்க ஐயா. சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாழ்காலமுடன் வாழ்காலமுடன். ஜாமி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்காலமுடன். ஓகே, அடுத்த நண்பராக பிஆர்னு ஒருத்தர் வந்திருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ஐயாட்ட. பிஆர் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் ஐயாட்ட கேள்வி. வாழ்காலமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நான் கோவையில இருந்து பிரபு பேசுறேங்க. ஒரு பேசிக்கான ஒரு கேள்விங்கய்யா. நான் வந்து 4ஆம் நிலை முடிச்சிருந்தேங்க அகத்தாய்வு. அப்ப கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து கொஞ்ச நாளா அது பண்றது இல்லைங்க. வர்றப்ப வந்து அது உடஞ்சிருச்சு. ஆனா திரும்ப இப்ப நான் வந்து கோவையில வாங்கணும்னா அது எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. அதை ஏதாவது சொல்ல முடியுங்களா? மன்றத்திலே கேளுங்க, இல்லைன்னா நீங்களே கண்ணாடி கடையில போய் 1.5க்கு 2.5 அளவுல ஒரு கண்ணாடி வாங்கிருங்க, அவ்வளவுதான். ஓகே, அந்த திக்னஸ் ஏதாவது சொல்லணுமாங்கய்யா? ஆக்சுவலா நான் பார்த்தேங்க, ஆனா திக்னஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க கடைக்காரங்களே இப்ப எல்லாம் எல்லாமே நல்ல திக்னஸ் தான் வருதுங்க. அது என்ன திக்னஸ்னா, முகத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிம்பம் தெரியுது இல்லைங்களா, அது நெளியாம அப்படியே இப்ப எல்லாம் நல்ல கண்ணாடி தான் வருது எல்லாமே. அதனால 1.5க்கு 2.5 ஒரு கண்ணாடி நல்ல ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க உங்க அறக்கட்டளை தொடர்பு கொள்ளுங்க, அவங்க ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஐஎஸ் நீங்களே வாங்கிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக போக்கோ ஸ்ரீ 331 நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு நண்பர்கள் கொஞ்சம் பேர் போட்டு வந்தா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஹலோ, வந்துட்டீங்களா? லைன்ல வாங்க வாங்க. லாஸ்ட் நீங்க தான் கடைசி நண்பர். வாங்க. வாழ்க வளமுடன். கேட்கலாம். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இது வரைக்கும் எனக்கு நான் பேசினதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் பேசுறேங்க ஐயா. கேளுங்க. நல்லது. வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசணும். கேளுங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி எல்லாம் இல்லைங்க ஐயா. எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா. நான் காலையில எழுந்து எப்பவுமே காயகல்பம் பயிற்சி எல்லாமே முடிச்சிருவேன், தவாலாம் முடிச்சிருவேங்க ஐயா. எனக்கு வந்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால ஒரு 3 மாசமா எனக்கு அப்படியே நைட்ல தூக்கம் இல்லாம அப்படி தூங்கி பழகிடுச்சு. ஆனா இப்போ நான் 3 மாசம் ஆனதும் இப்போ தவம்லாம் பண்றேன் நானு ஜூம்ல இது பண்ணிட்டு. ஆனா தவம் பண்ணி முடிச்சதும் நான் வந்து தூங்கிடுறேங்க ஐயா. அது எப்படின்னு எனக்கு அது ஒரு ஏதோ ஒரு தகுதி இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு, உணர்ச்சியா இருக்கு. தூக்கம் தேவைப்பட்டதுனால தூக்கம் வருது. இப்போ பொதுவா நம்ம வந்து இரவு தூங்கலன்னா பகல்ல தூக்கம் வரும் பார்த்திருக்கீங்களா? பகல்ல எல்லாம் எனக்கு தூக்குற பழக்கம் இல்லை. நான் காலையில எழுந்து எல்லாமே சுறுசுறுப்பா இருப்பேன், கிளாஸ்க்கு போயிடுவேன், தவறாம எல்லாமே பண்ணுவேன். ஆனா இப்போ வந்து எனக்கு ஒரு 7 மணிக்கு மேல அப்படி அதான் தவம் பண்ணிட்டு காலைல 5:15 கிளாஸ் வருது இல்லைங்களா, அதெல்லாம் அட்டன் பண்ணிடுறேன். அப்புறமா திரும்பி நிறையமே தூங்கிடுறேங்க. அதாம்மா, தூக்கத்திலும் மனம் அமைதி நிலைக்கு வரும் ஆல்பா என்று சொல்லுவார்கள். அது தவத்திலும் வரும்போது தூக்கமே வந்துடும். தூக்கம் உங்களுக்கு தேவையான அளவு இருந்திருந்தா இதான் தூங்காமல் தூங்குவது. தவமே தூங்காமல் தூக்குகிற தூக்கம் தான். அப்போ தூக்கம் தேவையானவர்களுக்கு தூக்கம் வந்துவிடும். அது ஒண்ணும் தவறு இல்லை. அப்ப நீங்க காலத்தால உங்களுக்கு வந்து தேவையான இந்த உறக்கம் இரவில் கிடைக்கும் போது
பகலில் உறக்கம் வராது, தவம் செய்யும் போது வராது. நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தூக்கம் இரவு வராதுக்கு காரணம் வேறு காரணங்கள் இருக்கும். உங்களோட உடல்நிலை மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, சிக்கல்கள் மனதுல இருந்தா உறக்கம் வராது. இதான் கவலை. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க கடவுள் இல்லைன்னா நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். அது அட்டெண்ட் பண்ணிடுறேன். அந்த தவம் எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டேன். தவ டைம்ல நான் தூங்கல. அதெல்லாம் முடிச்ச உடனே நான் எழுந்திரத்துக்கு முன்னாடி சரி படுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு படுத்து. தூக்கம் வந்துருச்சுன்னா அது அப்படியே விடுங்க, தானா அப்புறம் தூக்கம் வராது. பழகிட்டே வாங்க, தூக்கம் வராது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நான் வாழியாருக்கு வரணும் ஐயா. 8ஆம் தேதி எக்ஸாம் எனக்கு அங்க பிசிபி கிளாஸ். சரிங்க ஐயா, பார்க்க முடியுமாங்களா? பார்க்கலாம், நான் வந்தா என்ன பார்க்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவு செல்லாமுங்க. நிறைவு செய்யலாம் தம்பி. நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பாக இதை நடத்தினீர்கள். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே